என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதியாரால் புகழப்பட்ட ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையான சிலப்பதிகாரம் எனும் காவியத்தை உங்கள் முன் படைப்பதில் பெருமைப்படுகிறோம். இயல், இசை, நாடகமென இந்த முத்தமிழ் காப்பியத்தை நமது தமிழ் மலர் மன்ற சிறுவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எளிய வடிவில் படைக்க இருக்கிறார்கள். கதை மாறாமல் சிறிது கற்பனை கலந்த இந்த படைப்பில் ஏதேனும் குறையிருந்தால் பொறுத்து உங்கள் ஆதரவை நல்க வேண்டுகிறேன். கதை கேளு சிலப்பதிகார கதை கேளு, சுவையோட உருவான கதை கேளு, கற்பு கரசி கண்ணகி என் கதையை நல்லா கேளு, இயல் இசை நாடகமேன நாடகத்தை பாரு, கற்பு கரசி கண்ணகி என் கதையை நல்லா கேளு, இயல் இசை நாடகமேன நாடகத்தை பாரு. கதை கேளு சிலப்பதிகார கதை கேளு, சுவையோட உருவான கதை கேளு. மாமன்னர் செங்குட்டுவன் வாழ்க வாழ்க, மாமன்னர் செங்குட்டுவன் வாழ்க வாழ்க. அம்பி இளங்கோ நலமா? அண்ணா, நான் நலமாக உள்ளேன். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் நலமாக உள்ளீர்களா? அனைவரும் நலம். புலவர் சாத்தனார் வாயிலாக கண்ணகியின் கதை கேட்டேன். அவள் மேன்மை உணர்ந்து இமேசாரிலிருந்து கல்லெடுத்து சிலை எடுத்தேன். அவள் கற்பக்கரசி கண்ணகியாக இலக்கியத்தில் உலகம் அறிய போற்றப்பட வேண்டும். அதை காப்பியமாக வடிப்பது உன் பொறுப்பு. அப்படியே, இது இப்பொழுதே தொடங்குகிறேன் அண்ணா. அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்றான் ஜோதிதான். அதை போய் ஆக்க துறவரம் பூண்ட சேர இளவல் செந்தமிழ் வெத்தக இளங்கோ வழிகள் சித்தரிக்க கண்ணகியும் கோவலனும் கண்ணமொழியால் மாதவியும் இதோ நம் எதிரே. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் குங்கலத்தார் சென்னி குளிர் வெங்குடை போன்றி உங்கண் உலகளித்தலா. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலந்திரிதலா. மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கவன் அழி போர் மேல் நின்று தான் சுரத்தலா. பூம்புகார் போற்றுதும் பீங்கு நீர்வேலி உலகிற்கவன் குலத்தோடு ஓங்கிப் பரந்தொழுகலா. கண்ணகி யார் இந்த கண்ணகி? கரிகாலன் பரம்பரையில் வந்த திருமாவளவன் ஆண்ட சோழ தேசத்திலே அனைத்து வளமும் செல்வமும் நிறைந்த நகரம் பூம்புகார். இந்த பூம்புகார் நகரிலே பெருங்குடி வணிகன் மாநாயகன் மகளே கண்ணகி ஆவாள். அதே நகரில் மற்றொரு பெருங்குடி வணிகன் மாசாத்துவான் மகனே கோவலன் ஆவான். பெரியோர்கள் ஆசியில் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் ஒரு நல்லதொரு சுப தினத்தில் திருமணம் முடிவாகியது.
இவ்வாறாக கண்ணகியும் கோவலனும் செல்வ செழிப்போடு இல்லறம் நடத்தி வந்தனர். நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் சோழன் அரசவையில் சிறந்த நடன தாரகை மாதவியின் நாட்டியம் காணச் செல்கிறார்கள். அங்கேதான் வாழ்வில் பெரிய திருப்பமென அவர்கள் அறியவில்லை. ராஜாதி ராஜா, ராஜா மர்த்தாண்ட, ராஜா கம்பீரா, சோழா மாமன்னர் திருமாவளவன் வருகிறார் பராக் பராக். சபையோர்களே, இப்புகார் நகரஸ்த அருகிலே நாடக கன்னிகை மாதவின் நாட்டியம் நமது மாமன்னர் முன்னிலையில் அரங்கேறுவதில் பெருமை கொள்கிறோம். கன்னிமுறையால் மாதவி ஈழ் தமிழ் ஐந்தன் கூற்றையும் இசை தமிழ் நான்கின் பெருமையும் கொண்டு 11 கூத்துக்குளையும் ஆடி சிறப்புக்கு போகிறாள். இந்த நாதறிந்த மாதவி மண்ணுலக ஊர்வாசி இதில் உங்கள் முன்னே. மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்களூதும் மெல்லிசையினோசை போல் மெல்லச் சிரித்தாள். மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்களூதும் மெல்லிசையினோசை போல் மெல்லச் சிரித்தாள். வண்ண வண்ண மேலாடை சபாஷ்! ஆஹா ஆஹா, அருமையான ஆட்டம், அற்புதம் அற்புதம். அரசன் அளித்த மாலையை மாதவி விற்க முனைகிறாள். அதை 1000 பொன் கொடுத்து கோவலன் வாங்க மாதவியின் அறிமுகம் கோவலனுக்கு கிட்டியது.
நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. கோவலன் கண்ணகியை மறந்து ஆடி பாடி காலம் கழிக்கிறான். செல்வம் அனைத்தும் இழக்கிறான். புகார் நகரில் இந்திர விழா ஊரே கொண்டாட, அப்பொழுது இருவருக்கும் ஊடல் வருகிறது. இருவரும் பிரிகிறார்கள். கோவலனுக்கு கண்ணகியின் நினைவும் வருகிறது. திரும்ப விளைகிறான். கண்ணகி கண்ணகி என்னை மன்னித்து விடு. அறிவிழந்து அனைத்தும் இழந்தேன் கண்ணகி, அனைத்தும் இழந்தேன். இல்லை இல்லை, நாம் இழுக்கவில்லை. செல்வம் வரும் போகும். இதோ இந்த எனது சிலம்பை விற்று நாம் புதிய வாழ்க்கையை அமைப்போம். அப்படியே கண்ணகி, நாம் செல்வமிகு பாண்டிய நாட்டை நாடி செல்வோம். அங்கே புதிய வாழ்வு தொடங்குவோம். கண்ணகியும் கோவலனும் புகார் நகரை விட்டு பாண்டிய நாடு நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள். காட்டின் வழியாக கரிய பயணத்தின் போது மனம் கலங்கியிருந்த போது கவுந்தி அடிகள் என்கின்ற அடியாரை சந்திக்கிறார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சி உள்ளடக்கி அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை
வாருங்கள், கவுந்தி அடிகள் அவர்களின் ஆசி பெற்று நாம் செல்வோம். அம்மையே, எங்களின் பணிவான வணக்கம். எங்களை ஆசிர்வதியுங்கள். வாழ்க வளமுடன், நலம் உண்டாகட்டும். உங்களை பார்த்தது மகிழ்ச்சி. எங்கே இந்த கரிய பயணம்? வணிகம் புரிய பாண்டிய நாட்டில் உள்ள மதுரை மாநகருக்கு செல்கிறோம் தாயே. நீதிமான் நெடுஞ்செழியன் அரசாலும் பாண்டிய நாட்டில் உங்களுக்கு எல்லாம் நன்றாக அமையும். வாருங்கள், நானும் அங்குதான் செல்கிறேன். நான் உங்களுக்கு துணையாக வருகிறேன். அது எங்கள் பாக்கியம். வாழ்க்கையோடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையோடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையோடம் என்னுடைய அடியார்கள் பாண்டிய நாட்டில் பலர் உண்டு. நீங்கள் அவர்களுடன் சிறிது காலம் தங்கிக் கொள்ளலாம். மிக்க நன்றி அம்மையே. அம்மையே வணக்கம். உங்கள் வரவில் பெற மகிழ்ச்சி அடைந்தேன். மாதிரி, வாழ்க வளமுடன். இது கண்ணகி, இது கோவலன், சோழ தேசத்தில் இருந்து வரும் பெருங்குடிகள். இவர்களுக்கு உறைவிடம் தந்து ஆதரவு தர வேண்டும். அம்மையே, அது எங்கள் பாக்கியம். வாருங்கள், நீங்கள் என்னது வீட்டிலே வேண்டும் வரை தங்கிக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நான் சென்று வருகிறேன். எல்லாம் நலவும் உங்களுக்கு கிட்டும். வாழ்க வளமுடன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. நான் மதுரை சென்று வரும் வரை கண்ணகி உங்கள் துணையுடன் இருக்கட்டும். இந்தாருங்கள், இதை சென்று பொருளீட்டி வாருங்கள். கண்ணகி, நான் சென்று விரைவில் வருகிறேன். கோவலன் சிலம்போடு மதுரை நகருக்கு செல்லும் வேளையில் அங்கே பாண்டிய நாட்டு அரசி பெருந்தேவியின் சிலம்பு களவு போய்விட்டதாக அரசவை பொற்கொல்லன் முறையிடுகிறான். மன்னா, பணிவான வணக்கம். ஒரு தவறு நேர்ந்து விட்டது. அரசியாரின் போர் சிலம்பு களவு போய் விட்டது. நான் என்ன செய்வேன் மன்னா, என்ன செய்வேன்? என்னது, பொற்சிலம்பு களவு போனதா? என்னால் அதை ஏற்க முடியாது. அதற்கு நீயே பொறுப்பு. நாளை மாலைக்குள் நீ பொற்சிலம்பு கல்வனை கண்டுபிடித்து மீட்க வேண்டும். இல்லையில் உமக்கு தண்டனை வழங்கப்படும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? வணக்கம், நீர்தானே அரசவை பொற்கொள்ளர்? வணக்கம். ஆமா, நானே அரசவை பொற்கொள்ளன். பொற்கொள்ளரே, என்னிடம் அழகிய பொற்சிலம்பு உள்ளது. நீங்கள் இதை விற்றுத்தர முடியுமா? எங்கே சிலம்பை நான் பார்க்கலாமா? ஏதோ நல்ல விலை கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு சிலம்பு எங்கே இருக்கு? இன்னொரு சிலம்பு எங்கே? இன்னொன்னு தாங்க இது. சற்றே பொறு, இது வருகிறேன். இது அரசியாரின் சிலம்பு போலவே உள்ளது. இவனை குற்றவாளி என்று மன்னனிடம் சொல்ல வேண்டியதுதான். மன்னா, குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டேன். இந்தார் உங்கள் அரசியாரின் சிலம்பு. என்ன, அந்த கல்வனை கண்டீர்களா? அவளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்கள். உன்னை அரசியாரின் சிலம்பை திருடிய குற்றருக்காக கைது செய்கிறோம். என்ன, நான் கல்வனா? அது என் மனைவியின் சிலம்பு.
உனக்கு மரண தண்டனை. இது அரசாணை. நான் குற்றமற்றவன். என்னை மன்னனிடம் கூட்டி செல்லுங்கள். அவரிடம் நான் எடுத்து உரைக்கிறேன். இது அரசாணை. பாண்டிய மன்னன் ஆணையால் கோவலன் உயிர் நீத்தான். இது அறியாது கண்ணகி நற்பயன் வேண்டி ஆயர்களுடன் குரவை கூத்தாடி ஆண்டவனிடம் வேண்டியபடி இருந்தாள். குடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடவண்ணன் கொண்டிருந்தார். கடல் வயிறு கலக்கினையே கடல் வயிறு கலக்கினையே கலக்கியை கைய சுதையார் கணக்கியன்றால் கடுங்கி கலக்கியை கைய சுதையார் கடல் கயிற்றால் கடுங்கி மலர்த்தமால உந்தியாய் மாயமோ மனு கைத்தே மலர்த்தமால உந்தியாய் மாயமோ மனு கைத்தே அருப்பொருள் வந்த மரக்கண்ணும் தொழுத்த ஒரு பசி ஒன்று உலகளைய உண்டனைய அருப்பொருள் வந்த மரக்கண்ணும் தொழுத்த ஒரு பசி ஒன்று உலகளைய உண்டனைய உண்டவாய் கலவினான் உண்டவாய் உண்டவாய் கலவினான் உண்டவாய் வந்துராய் மாலையா மாயமோ மறு கைத்தே வந்துராய் மாலையா மாயமோ மறு கைத்தே மர கைத்தே தந்திரமா கமல திரங்கதியான் மூலகில் திறமரந்தனே கமர கைத்தே தந்திரமா கமல திரங்கதியான் மூலகில் திறமரந்தனே பஞ்சராய் கொத்துராக நரங்கதி நரங்கதி பஞ்சராய் கொத்துராக நரங்கதி நரங்கராய் மாரட்டாய் மாயமோ மறு கைத்தே நரங்கராய் மாரட்டாய் மாயமோ மறு கைத்தே நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி. அரசியின் சிலம்பை திருடிய கோவலன் என்ற கல்வனுக்கு அரசரின் ஆணைப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஐயோ, இருக்கவே இருக்காது. என்ன, என் கணவன் கல்வனா? என்ன, என் கணவன் கல்வனா? இது அநியாயம், அக்கிரமம். இல்லவே இல்லை, என் கணவன் கல்வன் இல்லை. அக்னி தேவனே, நீயே சொல், என் கணவன் கல்வனா? கண்ணகி, உன் கணவன் கல்வன் இல்லை. இது தவறான தீர்ப்பு.
நீதியை நிலைநாட்ட உனக்கு நான் துணை இருப்பேன் கண்ணகி. கோவலன் இறப்பை தாங்காது கண்ணகி துடிதுடித்து போனாள். அவள் மனம் கொதித்தது. மனம் வெதும்பி நீதி கேட்டு பாண்டிய மன்னன் அரசவைக்கு ஆவேச கோலத்தோடு சென்றாள். மதுரை நகர மக்கள் அவள் ஆவேசம் கண்டு பீதியுற்றனர். காவலரே, வழி விடுங்கள். அரண்மனை காவலனை மீறி அவசர கோலத்தில் வந்த பெண்ணே, நீ யார்? தேராமண்ணா, நீதியை இலக்கணமாய் கொண்ட திருமாவளவன் கரிகாலன் ஆளும் சோழ நாட்டின் பூம்புகாரே எனது ஊர். பெருங்குடி மாசாத்த வணிகனின் மருமகள். உனது கொடுங்கோலான தீர்ப்புக்கு ஆளான கோவலனின் மனைவி கண்ணகி. கண்ணகி, கயல் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. மும்மரசு கொட்டி முக்கோடி நீழலை தமிழ் சங்கம் வளர்த்த மூவேந்தர் பரம்பரையின் பெருமை தன்னை குலைக்கு முனைந்த பாண்டியன். உன்னை இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. ஓ, கோவலின் மனைவி, கல்வனின் மனைவி. உன் மொழி ஈடுதான் என்னவோ? போதும். யாகா வாராயனும் நா காக்க, மன்னா நா காக்க. என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று சாற்றிய நீயே கல்வன். ஆத்திரத்தில் அழிவை இழுக்க கூடாது கண்ணகி, அழிவை இழுக்க கூடாது. ஐயும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். இங்கு நீதியே வெல்லும். நீதி? இதற்கு பேரா நீதி? நெடுஞ்செழிய பாண்டியனே, உன் நாட்டில் நல்லான் வகுத்ததோ நீதி? அல்லவே வல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே, சிந்தித்து பார். நீதி மண்டபத்தில் வர வேண்டிய வழக்கு தெரு முன்னையிலே முடிந்தது ஏன்? சிந்தியுங்கள் பெரியோர்களே, சிந்தியுங்கள். குற்றவாளியின் மறுப்புக்கு மதிப்பு தராமல் கொடுவாளை உயர்த்தியது ஏன்? இதற்கு பேரா நீதி? இதுவா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசர்? உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன்? என்ன பிதற்றுகிறாய் கண்ணகி? உன் கணவன் கையில் இருந்தது அரசியல் சிலம்பு. இல்லை, கோவலன் மனைவியாகிய என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாத என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்லுகிறார்கள்? உன் மீது வழக்குழைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? நீதான் குற்றவாளி. தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே இந்த பெரியவர்களை நீதிபதிகள். இவர்கள் உரை கட்டும் நல்ல தீர்ப்பு. அப்படியே ஆகட்டும். பெரியோர்களே, அறிவுமிகு ஆட்கொண்ட படை மிகுந்த பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதை வளையாமல் ஆரிய படை கறந்தான். அவனி எல்லாம் புகழ் பெற்றான் என்பதற்காக அவன் குற்றத்தை மறைத்து விடாதீர்கள். தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்தின் மக்கள் மீது ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். உன்னுடைய வழக்கு என்ன? கோபுரன் தேவி சிலம்பை கோவலன் திருடியதாக குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்து தீர்ப்பு. அதுக்கு மன்னன் பொறுப்பு. இதுதான் என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ, எனது இன்னொரு சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் கோவலன் விற்க வந்தான். மாபாதகர்கள் அவனை கொன்று விட்டார்கள். அப்படி என்றால் தேவி அணிந்து இருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாய். இப்படி ஒரு கேள்வி எனது ஆருயிர் கோவலனிடம் கேட்டிருந்தால் நீதிமான் நெடுஞ்செழிய உனது பேர் நிலை தீர்க்குமே, கோவலனின் உயிர் இருந்திருக்குமே. அம்மா, தேவி அணிந்து இருப்பதில் உன் சிலம்பு அது என்று சொல்ல முடியுமா? இப்போது நிரூபித்து என்ன பயன்? இறந்த எனது கணவனை எழுப்பு தருவீர்களா? வெற்றுண்ட தலையினை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். உயிர் போன கோவலனின் தலை போல் உங்கள் தலையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதா? நேர்மை போனதா? மானம் போனதா? மதுரை பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பல் உள்ளது முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். கொள்கை முத்துக்கள்.
என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, சிலம்பை இப்படி கொடு. இதோ பா. முத்துக்கள் பார்த்தாயா? முத்துக்களை. அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். பாண்டியா, இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, ஆன்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் திறம் அத்தனையும் மண்ணோட மண்ணாக கலந்து விட்டதா? ஔவையோர்களே, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. மன்னா, மாசுபடர நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்கு? மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு பிறப்பித்த உனக்கு வெண் கொற்றக்குடை எதற்காக? தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அழு அழு, என்னை காலமெல்லாம் அழு வைத்த காவலனை அழு. என் காதலனை, என் கண் நிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு பாண்டியனே அழு அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆளாயாமல் அவசரத்தில் ஆணையிட்ட நானே கல்வன். தமிழே, என் தாயகமே, என் தாய் கண்ணகி, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிர் கொடுத்து செங்கோலை நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும் 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 அழியட்டும், எல்லாம் அழியட்டும் அழியட்டும் ஒழியட்டும், இம்மாநகரே எரியட்டும். ஒழியட்டும், இம்மாநகரே எரியட்டும். அக்னி தேவனால் எரியட்டும் அழியட்டும். அக்னி தேவனால் எரியட்டும் அழியட்டும். கண்ணகியின் கோபத்தால் மதுரை நகரமே தீயிற்கு இரையாகியது. கண்ணகி நீதி காத்து குலப்பெருமையும் காத்து விண்ணுலகம் சென்றாள். அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றையும் நம் வாழ்வில் ஒழுக படிப்பினை தந்தாள். கற்பு கரசியாய் தமிழர் வாழ்வில் நீங்காது நின்றாள். வாழ்க தமிழ்! ஆஹா, அழமை இளங்கோ அழமை! இங்கு தமிழ் மணந்தது, என் மனம் மகிழ்ந்தது. இவ்வுலகில் கண்ணகி தெய்வமாய் நிலைப்பாள். இக்காப்பியம் தமிழர் பெருமை காக்கும். வாழ்க தமிழ்!